திரைப்படம் சூரரைப் போற்று. வெளியீட்டாண்டு 2020. இயக்குனர் சுதா கொங்கரா. நடிப்பு சூர்யா, அபர்ணா பாலமுரளி, உர்வஷி மற்றும் பலர். இரசிகர் கருத்து: இந்திய சினிமாவில் ஒரு மைல்கல். கதை அமைப்பு: ஒரு விடாத கனவின் பயணம். மாறனின் கனவு. சூரரைப் போற்று திரைப்படம் மாறன் எனும் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞனின் கனவுகளின் சுற்றுப்பயணமாக உள்ளது. படத்தின் ஆரம்ப காட்சியில் மாறன் தனது சிறுவயதிலேயே பெரிய கனவுகளை காண்பதை நம்மால் காண முடியும். விமானத்தை பார்த்து எவருக்கும் மலிவாக பயணம் செய்ய வேண்டும் என்பதே அவரது நோக்கம். பொருளாதார சவால்கள்: மாறனின் குடும்பம் பொருளாதாரமாக பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. அவரது தந்தை வழக்கமான கல்வியில் நம்பிக்கை உள்ளவர், ஆனால் மாறன் விஷயங்களை மாறுபட்ட கோணத்தில் பார்க்கிறான். தாயின் ஆதரவு: அவரது தாயின் உர்வசி பாத்திரம் மிக முக்கியமானது. அவளின் எளிய ஆனால் ஆழ்ந்த உளப்போக்கு மாறனை எப்போதும் ஊக்குவிக்கிறது. சவால்களை எதிர்கொள்வது: காதல் மற்றும் உறவுகள். சுந்தரி, அபர்ணா பாலமுரளி என்பவர் ஒரு சுயாதீனமான மற்றும் துணிச்சலான பெண். சுந்தரி மற்றும் மாறனின் காதல் கதை எந்த உணர்ச்சியிலும் மூழ்காமல் மிகவும் தெளிவாக இயங்குகிறது. சுந்தரி தனது கணவனை கனவு அடைய உற்சாகப்படுத்தும் விதம் அவர்களின் உறவின் சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துகிறது. விரோதிகள் மற்றும் போட்டிகள்: மாறனின் கனவுக்கு தடையாக வருகிறார்கள் பெரிய நிறுவனங்கள் மற்றும் முக்கிய வேடங்களில் உள்ள வில்லன்கள். அவர்கள் மாறனை அவமதிக்கின்றனர், ஆனால் அதுவே அவனை மேலும் தீவிரமாக முயற்சிக்க வைக்கிறது. இடையே வரும் திருப்பங்கள்: பொது வாழ்க்கையின் சவால்கள். மாறன் தனது பிரச்சனைகளை ஒவ்வொரு முறையும் புதிய சிந்தனை வழிகளால் தீர்க்க முயற்சிக்கிறான். நிறுவன உலகத்தின் சதி. விமான நிறுவனங்களின் எதிர்ப்பு, அரசியல் அதிகாரத்தின் அடக்குமுறை போன்றவை மாறனின் பயணத்தில் பெரிய திருப்பங்களை ஏற்படுத்துகின்றன. உற்சாக தருணங்கள்: மாறன் தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தின் ஆதரவை பயன்படுத்தி அவரது கனவுகளுக்கு தக்க வழிகளை உருவாக்குகிறார். கதை மாறனின் மகத்தான சாதனையை மிக நேர்த்தியான முறையில் முடிக்கிறது. இந்த போக்கு பார்வையாளர்களை வெற்றி உணர்ச்சியில் மூழ்கடிக்கிறது. வெற்றி கதைக்கு உயிரோட்டம் கொடுப்பவர்கள்: மாறன், சூர்யா. மாறன் கதாபாத்திரம் திரைப்படத்தின் மையமாக திகழ்கிறது. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்த இந்த இளைஞன் தனது கனவுகளை மட்டுமின்றி சமூகத்தின் அடிமட்டத்தை உயர்த்தும் கனவையும் கொண்டிருக்கிறான். மாறனின் கனவுகள்: மலிவான விமான பயணத்தை அனைவருக்கும் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்பதே அவரது நோக்கம். துணிச்சலான மனிதர். அவன் சண்டைக்கு பின்வாங்காத உறுதியான மனிதர். வில்லன் மற்றும் பெரிய நிறுவனங்களின் சதிகளை முறியடிக்க ஒரு சாதாரண மனிதனாக போராடுகிறான். சூர்யாவின் நடிப்பு. சூர்யாவின் மாறனாகிய நடிப்பு மிக வலிமையானது. அவரது தேடல், வெற்றிக்காக அயராத உழைப்பு மற்றும் மனநிலை அனைத்தையும் அவர் தீவிரமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். சுந்தரி, அபர்ணா பாலமுரளி. மாறனின் மனைவியாக சுந்தரி கதாபாத்திரம் திரைக்கதையில் ஒரு பெரிய ஆதாரமாக செயல்படுகிறது. சுயாதீன பெண். சுந்தரி ஒரு சிறிய அளவிலான தொழில் முனைவோராக தனது உணவகத்தை நடத்தியவர். மறுவழி காட்டும் துணைவி. மாறனின் கனவுகளை உள்பார்த்து அவனை ஊக்குவிக்கும் கதாபாத்திரம். தாய் உர்வசி. மாறனின் தாய் அவரது வாழ்க்கையின் துவக்கத்தில் மிக முக்கிய பாத்திரம் வகிக்கிறார். மனம் தொட்ட நடிப்பு. தாயின் சின்ன சின்ன செய்கைகளில் இருந்து பெரிய முடிவுகள் வரை அனைத்தும் மாறனின் பயணத்திற்கு வலிமை சேர்க்கின்றன. வில்லன் பாய்ஸ் ராஜன். படத்தில் வில்லன் கதாபாத்திரம் அவன் மாறனின் கனவுகளை ஒவ்வொரு வழியிலும் முடிக்க முயற்சிக்கிறான். புதிய சவால்கள். வில்லன் வெறும் சுண்டல் வைக்காத ஒரு பொருள். மாறனின் உழைப்பையும் மனவலிமையையும் இன்னும் உயர்த்துகிறார். வலுவான துணை கதாபாத்திரங்கள். மாறனின் நண்பர்கள். மாறனின் நண்பர்கள் அவரது கனவுகளை ஆதரிக்கச் செய்கிறார்கள். அவர்களுடைய நகைச்சுவை மற்றும் உறவு தருணங்கள் படம் முழுவதும் ஏற்றம் தருகின்றன. இயக்குனரின் திறமை. சுதா கொங்கராவின் சினிமாட்டிக் மாயை.
உண்மையான கதையை சினிமாவாக மாற்றும் திறமை. சுதா கொங்கரா சூரரை போற்று மூலம் ஒரு சாதாரண மனிதனின் கனவுகளையும் அவரது போராட்டங்களையும் உணர்ச்சிகரமான மற்றும் தெளிவான முறையில் காட்சிப்படுத்தியுள்ளார். உண்மையின் வெளிப்பாடு. இந்த திரைப்படம் ஜிஆர்-னின் வாழ்க்கை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது. இது ஏர் டெக்கான் நிறுவனத்தின் தொடக்கம் மற்றும் அதன் போராட்டங்களை உள்வாங்கியிருக்கிறது. தனித்துவமான கதை சொல்லல். சுதா கொங்கரா ஒரு சாதாரண கதையை அதிவேகமான உற்சாகமான கதாபாத்திரங்களுடன் அலங்கரித்து பார்வையாளர்களின் உணர்ச்சிகளை தொட்டு சென்றுள்ளார். கதை அமைப்பு மற்றும் திரைக்கதை. பழமைக்கும் புதுமைக்கும் இடைச்சேர்க்கை. பசுமையான கிராமத்து பின்னணி மற்றும் தொழில்நுட்ப முறைகள் ஒரே நேரத்தில் காட்சியில் கலந்துள்ளன. திரைக்கதையின் தூண்கள். ஒவ்வொரு கதாபாத்திரமும் மாறனின் வாழ்க்கையில் முக்கிய பங்குகளை வகிக்கின்றன. திரைக்கதை கதையின் எல்லா மடிப்புகளையும் நியாயப்படுத்துகிறது. அழுத்தமான காட்சிகள். உணர்ச்சிகள். மாறனின் தந்தையின் இறப்புக்கு பின்னாலான சண்டை, சுந்தராவுடன் சேர்ந்து அவன் கனவுகளை துரத்தும் காட்சிகள், எல்லாவற்றுக்கும் பொருத்தமான பின்புலம் உள்ளது. சந்தையின் சவால்கள். விமான சேவையின் புதிய முறைமையை அறிமுகப்படுத்தும் முயற்சியின் பின்னணியில் உள்ள சுவாரஸ்ய காட்சிகள் பல கேள்விகளை எழுப்புகின்றன. பெண்களை முன்னிலைப்படுத்தும் முயற்சி. இயக்குனர் சுதா கொங்கரா சுந்தரி கதாபாத்திரத்தின் மூலம் ஒரு சுயாதீன பெண்ணின் முக்கியத்துவத்தை அழுத்தமாக விளக்குகிறார். உளமனதின் அணுகுமுறை. தனிநபர் வெற்றிக்கு சமூகத்தின் பங்கு. கதை ஒவ்வொரு சாதாரண மனிதனும் ஒரு கனவுக்காக போராடும் விதத்தை வெளிப்படுத்துகிறது. இயக்கத்தின் அழகு. சுதா கொங்கராவின் இயக்கத்தில் 3 எழுத்து சாவி சொற்கள்: உண்மை, தன்னம்பிக்கை, உற்சாகம். திறனுக்கான பாராட்டுகள். கனவுகளை முழுமையாக்கும் கதை அமைப்பு. இயக்குனரின் திறமையை பார்வையாளர்கள் மட்டும் அல்ல, விமர்சகர்களும் மிகவும் பாராட்டினர். சமூகத்தில் மாற்றம். ஒரு திரைப்படம் மட்டுமல்ல, இது ஒரு மாற்றத்திற்கான குரல். தொழில்நுட்ப கலைகள். சூரரை போற்றின் சிறப்பு அம்சங்கள். சினிமாடோகிராபி. கதையை மெய்ப்பிக்கும் காட்சிகள். சினிமாடோகிராபி படம் முழுவதும் மிகவும் வலிமையானது. நிக்கோலா யாக்கோப்ஸ் காட்சிகளை மிகவும் இயல்பாக, உணர்ச்சிகரமாக படமாக்கியுள்ளார். பின்புல அமைப்பு. கிராமத்து இயல்பான தோற்றத்திலிருந்து விமானத்துறையின் மேம்பட்ட தொழில்நுட்ப காட்சிகள் வரை ஒவ்வொரு காட்சியும் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது. கிராமத்து காட்சிகள். மாறனின் தாய் வாழும் கிராமம் மிகவும் இயற்கையாகவும் உணர்ச்சிகரமாகவும் படமாக்கப்பட்டுள்ளது. விமானத்திற்குள் காட்சிகள். விமானத்தின் பின்னணியில் சூழ்ந்த தொழில்நுட்ப காட்சிகள் மிகவும் நம்பகமானதாக இருந்தன. இசை படத்தின் உயிரோட்டம். ஜி.வி. பிரகாஷ் இசை படம் முழுவதும் பார்வையாளர்களை உணர்ச்சிகளின் பூரிப்பில் மூழ்கடிக்கின்றன. பாடல்கள். வெய்யொன் சில்லி காதல் மற்றும் உறவின் அழகை மிக நெருங்கிய முறையில் வெளிப்படுத்திய பாடல். மண்ணும் நில்ல முயற்சி மற்றும் சண்டையின் மனநிலையை தூண்டும் பாடல். பின்புல இசை. திரைப்படத்தின் துவக்கம் முதல் இறுதி வரை பின்புல இசை உணர்ச்சிகளை நிறைவு செய்கிறது. எடிட்டிங். நேர்த்தியான கதை அமைப்பு. சதீஷ் சூரியனின் எடிட்டிங் படம் முழுவதும் ஒரு கட்டுப்பாட்டுடனும் சீரிய வடிவத்துடனும் செல்வதை உறுதி செய்கிறது. சில முறை பிளாஷ்பேக். கதாபாத்திரங்கள் மற்றும் சம்பவங்களை புரியச் செய்ய அவற்றை மிக நேர்த்தியாக பயன்படுத்தியுள்ளார். கதை துடிப்பு. படத்தில் எந்த ஒரு காட்சியும் நீர்ச்சறுக்காத வகையில் எடிட்டிங் மிக சீராக அமைக்கப்பட்டுள்ளது. விஎஃப்எக்ஸ். நம்பகமான தொழில்நுட்ப துல்லியம். விமான காட்சிகள். விமானம் பறக்கும் காட்சிகள், நிலத்தில் இருந்து லேசான ஸ்டண்ட் காட்சிகள் அனைத்தும் விஎஃப்எக்ஸ் மூலமாக மிகவும் உணர்ச்சிகரமாக படமாக்கப்பட்டுள்ளன. சிறப்பு காட்சிகள். விமானத்தின் உள்ளமைவு, ஓடுதள காட்சிகள் மற்றும் பல தொழில்நுட்ப அம்சங்கள் பார்வையாளர்களின் நம்பிக்கையை தூண்டுகின்றன. ஒலிப்பதிவில் சிறிய விவரங்களை கூட மிக துல்லியமாக சேர்த்துள்ளனர். விமானத்தின் சத்தம், கிராமத்து இயற்கை ஒலிகள் மற்றும் பிரம்மாண்ட காட்சிகளின் சத்தங்கள் அனைத்தும் சரியான சீர்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப திறனுக்கான பாராட்டுகள்.
சினிமாடோகிராபி காட்சிகளை கலை படைத்தது. இசை கதையின் உணர்ச்சியை நிறைவு செய்தது. விஎஃப்எக்ஸ் நம்பகத்தன்மையை கூட்டியது. எடிட்டிங் கதைச் சொற்சிக்கலை உணர்ச்சிகரமாக இணைத்தது. சமூக விளக்கம் மாற்றத்திற்கான குரல் ஏழை மக்கள் மற்றும் கனவுகள். சூரரை போற்று திரைப்படத்தின் மையக் கருவாக உள்ளது சாதாரண மனிதனின் கனவுகள், அவற்றை சாதிக்கும் பயணம் மற்றும் சமூக மாற்றம். சாதி மற்றும் வர்க்க பிரச்சினை. மாறன் சாமானிய கிராமத்தில் இருந்து வந்தவராக சமூகத்தால் தரப்படாத சாதி மற்றும் பொருளாதார தடைகளுக்கு எதிராக போராடுகிறான். தொழில் முனைவோர்கள். இந்த திரைப்படம் ஒரு சாதாரண தொழில் முனைவோராக இருக்கும் ஒருவரின் வாழ்க்கை சவால்களை வெளிப்படுத்துகிறது. கனவுகளின் நிலைத்தன்மை. இது ஒருவர் தன் கனவுகளை அடைய சோம்பல் தாண்டி உழைக்க வேண்டும் என்பதற்கான ஓர் உதாரணமாகும். சமூக விலக்குகளை முறியடித்தல். மாறனின் கனவுகள் வெறும் தனிப்பட்டவை அல்ல, அவை ஒரு சமூக மாற்றத்திற்கான நோக்கங்களை உள்ளடக்கியவை. மலிவான விமான பயணம். கரைப்படியான பணக்கார உலகத்திற்கு மாற்றமாக மாறன் மலிவான பயணத்தை அனைவருக்கும் அணுகக்கூடியதாக மாற்ற முயற்சிக்கிறான். சமூக ஒப்புமை. பெருமையுடன் இரண்டாம் நிலை படைப்பு என்று பலரும் நினைத்த துறையில் மாறன் புதிய சாத்தியங்களை நிரூபிக்கிறார். பெண்களின் சுதந்திரம். சுந்தரி கதாபாத்திரத்தின் வழியாக பெண்களின் சுயாதீனத்தன்மையும் அவர்களின் வாழ்க்கை தீர்மானங்களை தாங்களே எடுப்பதன் முக்கியத்துவமும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சூரரை போற்று திரைப்படத்தின் தாக்கம். இந்தியாவின் திரைப்படக் கலையில் ஒரு புதிய அத்தியாயம். சாதனைகள். திரைப்படம் இந்தியாவில் மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் பெரும் பாராட்டுகளை பெற்றது. விமர்சகர்களின் பாராட்டுகள். உண்மை சம்பவங்களின் ஆழம். கதாநாயகர்களின் நடிப்பு திறமை. சுதா கொங்கராவின் இயக்கத் திறமை. சமூகத்திற்கான உந்துதல். இளைஞர்களுக்கு தாக்கம். இந்த படம் எளிய பின்னணியில் இருந்து வந்தாலும் தன்னம்பிக்கை மற்றும் முயற்சி மூலம் உயர முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கியது. வியாபார உலகத்தில் மாற்றம். மலிவான விமான பயணத்தை ஆதரித்து புதிய முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க மக்களை ஊக்குவித்தது. அரசியல் மற்றும் பொருளாதார விளைவுகள். நுகர்வோருக்கான செல்வாக்கு. இது ஏர் டெக்கானின் மாறான பார்வையை மனிதர்களின் மனதில் மீண்டும் கொண்டு வந்தது. சர்வதேச விமான நிறுவனங்களின் கவனம். மலிவான விமான பயணங்கள் பற்றிய விவாதங்களை மீண்டும் பொது வாழ்வில் கொண்டு வந்தது. சமூக விளக்கத்தின் முக்கிய அம்சங்கள். ஏழை மக்களின் கனவுகள் மற்றும் போராட்டங்கள். பெண்கள் முன்னேற்றம். வியாபாரத்தை மக்கள் நலனுடன் இணைக்கும் புதிய யுக்தி. உணர்ச்சி படைப்புகள். பார்வையாளர்களின் மனதை கவர்ந்த தருணங்கள். தாயின் காட்சிகள். உணர்ச்சியின் உச்சம். தாயின் ஆதரவு. மாறனின் தாயின் உர்வசி வெறுமனே ஒரு தாயாக அல்ல, அவரது வாழ்க்கையில் வழிகாட்டியாகவும் உறுதியாகவும் செயல்படுகிறார். மாறனின் விமான பயண கனவை ஆதரிக்கும் அவரது வார்த்தைகள் கண்களை ஈரமாக்கும். தந்தையின் மரணத்துக்கு பின்னர் தாயின் உற்சாகமான ஆறுதல் காட்சிகள் படம் முழுவதும் முக்கிய பங்காற்றுகின்றன. மாறனின் போராட்ட தருணங்கள். பரபரப்பான சந்திப்பு. விமான நிறுவனம் தொடங்குவதற்காக வங்கியில் எதிர்கொண்ட அவமானங்கள் மாறனின் மனவலிமையை வெளிப்படுத்துகின்றன. முன்னேறும் காட்சிகள். விமான சேவையை வெற்றிகரமாக தொடங்கும் காட்சி மாறனின் கனவின் முழுமையினை அறிவிக்கும் தருணமாகும். மாறன் மற்றும் சுந்தரியின் உறவு. சொந்த உழைப்பின் பாதை. சுந்தரி தனது உணவகத்திலேயே உழைத்து குடும்பத்தை பாதுகாக்கும் அழகிய தருணங்கள் பார்வையாளர்களின் மனதில் நீண்ட நாட்கள் நிற்கும். சண்டையிலும் காதலில். அவர்கள் இருவருக்குள் ஏற்படும் சண்டை கூட உண்மையான உறவுகளின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. நண்பர்களின் நகைச்சுவை தருணங்கள். மாறனின் நண்பர்கள் தனது கடினமான தருணங்களில் சிரிப்பை ஏற்படுத்தும் விதமாக செயல்படுகிறார்கள். அவர்கள் கதையை சீராகவும் உணர்ச்சிகரமாகவும் முன்னேறச் செய்கிறார்கள். சிறந்த தருணங்கள். நெஞ்சை தொட்ட முக்கிய காட்சிகள். மாறனின் விமானத்திற்குள் முதல் பயணம். மாறன் விமானத்தின் உள்ளே நின்று
தனது கனவின் உச்சத்தை உணர்கிறது. அந்த காட்சி பார்வையாளர்களுக்கு மெய்ப்பொருள் அனுபவத்தை தருகிறது. தாயின் உடல் மற்றும் உறுதிச் சொற்கள். தாயின் இறப்பு மற்றும் அவர் விடுத்த உற்சாக வார்த்தைகள் கதையின் மிக முக்கியமான திருப்பமாக செயல்படுகிறது. வில்லனுடன் மோதல். படத்தில் வில்லனுடன் மாறனின் சண்டைகள் அவரது உற்சாகத்தையும் மனநிலையையும் வெளிப்படுத்துகின்றன. இறுதிக் காட்சி. வெற்றியின் உற்சாகம். மாறன் தனது முதல் விமான சேவையை வெற்றிகரமாக தொடங்கிய பின்னணியில் கிடைக்கும் மகிழ்ச்சி படம் முழுவதும் திருப்தி தரும். தருணங்களின் சிறப்பு அம்சங்கள். தாயின் பாசம் மற்றும் வழிகாட்டுதல். குழப்பங்களை தீர்க்கும் போராட்டங்கள். காதல், தியாகம் மற்றும் உற்சாக தருணங்கள்.